எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சோபா சாரே மேலே 6% வந்துட்டியா? நாராயணா, சோபா சார் பேரை கேட்டாவே சந்தோஷம் வந்துடுதே. நான் என்ன பண்ணுவேன்? அதாவது நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டு 255 பாயிண்ட் ஏறி இருக்கு. இருக்கிறதுலே பெஸ்ட் க்ளோசிங், அதாவது சீஸ் ஃபயர் நிற்க போகுது, அதாவது வார் நிற்க போகுது அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு செய்திக்கே நம்மளுடைய மார்க்கெட் 255 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஆனால் உண்மையிலேயே சீஸ்ஃபயர் யாருமே இன்னும் ஒத்துக்கல. நாளைக்கு வரைக்கும் டெட்லைன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே ஒழிஞ்சு இப்போ வரைக்கும் சீஸ்ஃபயர் என்பது முழுசாக ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு அறிவிக்கப்படவில்லை. அதனால் இது சீஸ்ஃபயரா ட்ராப் ஃபயரா அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். எது எப்படியோ போர் தொடரப் போகிறதா அல்லது போர் நிற்க போகிறதா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்தோடனே பல பங்குகள் கீழே இறங்கி கிடந்த பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த சோபா ரியல் எஸ்டேட் செக்டரை சேர்ந்த சோபா என்பது தன்னுடைய லோ பிரைஸ்லேருந்து ஒரு 6% தூக்கி விட்டாங்க. இது மட்டும் இல்லை, ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்கு அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. இப்போ கடைசியாக இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சினுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.5% என்பது அவங்க டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. ஆனாலும் அது 52 வீக் லோவில் கீழே கிடக்கக்கூடிய ஒரு பங்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் திடீர்னு இன்னைக்கு இந்த பங்கு என்ன பண்ணால் ஒரு 5% பக்கம் இன்னைக்கு ஒரு மேலே வந்தது, ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அடாடா, இந்த பங்குகள் வச்சிருக்கிறவங்களுக்கு பாருங்க நண்பர்களே, ஒரு அதிர்ஷ்டம். இத்தனை நாள் கண்ணா இந்த 2-3 லட்டை கையில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஏர்முகமாக இருந்த பங்குகள், இந்த எல்என்டி ஃபைனான்ஸ் எல்லாம் நல்ல ஏர்முகமாக இருந்துட்டு இப்போ தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் பண்ணான். இனிமேல் இவன் ஒரு கும்பாசாமி ஆவானா இல்லை மேல் நோக்கி ஏறி வருவானா அப்படின்றது தெரியாமல் இருந்தது. இப்படி தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு பார்த்து ஒரு 6% ஏற்றி விட்டாங்க. இந்தாங்க லட்டு சாப்பிட்டது மட்டும் இல்லை, புதுசாக ஜாங்கிரி சாப்பிடுங்க, மறுபடியும் இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்த பங்கை மறுபடியும் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இவன் மட்டும் இல்லை, இந்த பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் தொங்கு பாலம் மாதிரி தொங்கிட்டு போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவனை ஒரு 4-5% ஏற்றி வச்சு அந்த பங்குலேயும் ஒரு சின்ன மகிழ்ச்சி, ஒரு ஜாங்கிரி. நண்பர்களே, அதில் பாருங்க, இந்த என்எம்டிசி ஸ்டீல் அப்படின்ற பங்கு வரிசையாக எல்லா குவார்ட்டர்களையும் நிற்க வச்சு வரிசையாக கும்பா பாட்டு பாடி விட்டுக்கிட்டே இருக்கான். 750 கோடி லாஸு, 400 கோடி லாஸு, 115 கோடி லாஸ்ன்னு வரிசையாக கும்பா பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கான். இதனால தான் அந்த பங்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுத்து மேலே போனாலும் மறுபடியும் அவனை கீழே இறக்கி விட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த என்எம்டிசி ஸ்டீல் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப என்எம்டிசிலிருந்து பிரிஞ்சு வெளியே பணத்தை ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி விட்டான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 30 ரூபா ரேஞ்சில் இது மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. எப்படி ஐடிசி ஹோட்டல் ஐடிசிலேருந்து பிரிஞ்சு வந்தது, ஜியோ ஃபைனான்ஸ் ரிலையன்ஸ் கம்பெனிலேருந்து பிரிஞ்சு வந்தது, அது மாதிரி இந்த என்எம்டிசி ஸ்டீல் என்எம்டிசிலேருந்து பிரிஞ்சு பணத்தை ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி விட்டுட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே சரிவடைஞ்சா, அப்புறம் மறுபடியும் போன வருஷம் கொஞ்சம் லாபம் பண்ணால் இப்போ மறுபடியும் தன்னுடைய லோ ரேட்டில் கீழே விழுந்துட்டு இன்னைக்கு தேதியில் எடுத்து பார்க்கும்போது 6% ஏறி இருக்கான். ஆனால் இந்த பங்கு வரிசையாக கும்பா பாட்டு பாடி விட்டவன் தான். ஆனாலும் பாருங்க நண்பர்களே, மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஆட்கள் ரொம்ப சேஃப்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பங்குகள்கிட்ட போக மாட்டாங்க. இவன் பாட்டுக்கு வரிசையாக எல்லா கோட்டரையும் நிற்க வச்சு கும்பா பாட்டு பாடிட்டு இருக்கான். அவங்ககிட்ட ஏன் நான் போய் என் தலையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் லாபம் செய்யக்கூடிய பங்குகளில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் திடீர்னு ராக்கெட் மாதிரி பறந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டிமார்ட் அப்படின்ற ஒரு பங்கினுடைய விலை. அவன் எப்படி ராக்கெட் மாதிரி மேலே போயிருக்கான் பாருங்க. அதுக்கு முன்னாடி அவன் செஞ்சிருக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன சில குவார்ட்டர்களாக. அவனி சூப்பர் மார்ட்ஸ் அப்படின்ற பங்கினுடைய லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவன் ஏதாவது நஷ்டம் பண்ணியிருக்கானா? கிடையாது. 700 கோடி, 600 கோடி, 856 கோடின்னு கடைசி குவார்ட்டரில் கூட லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. ஆனாலும் இவனை கொண்டு சமீபத்தில் லோ ரேட்டில் கொண்டு நிறுத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவில் கொண்டு போய் ஒரு 3 மாதம் கம்முன்னு கையை கட்டி உட்காந்துரு அப்படின்னு சொன்னாங்க. யாரை பார்த்துறா நீ கையை கட்டி உட்கார சொன்ன அப்படின்னு வீறு கொண்ட வேங்கையாக சமீபத்தில் இந்த ஆக்சுவலாக இந்த பங்கு 2026லேயே தன்னுடைய சரிவை ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டு மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்கான். இருந்தாலும் சரியா அது பிக்கப் ஆகலை. ஆனால் இப்போ கடந்த 4-5 நாட்களில் ஆனால் பாருங்க பிக்கப்பு 4551 போயிருக்கான். ஸோ இந்த டிமார்ட் அப்படின்ற பங்குல மிகப்பெரிய ஒரு வரலாறு என்ன சொல்லுது 2021களில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்கு பெருசாக கீழே உழுகல, பெருசாக மேலேயும் போகல.
ஆனாலுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே ஆடி ஆடி ஒவ்வொரு முறையும் 30% 40% சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தவன், ஒவ்வொரு முறையும் 4-5 மாதம் 1 வருஷம் எல்லாம் டைம் எடுத்துக்கிட்டவன், என்ன காரணம்னு தெரியல, இந்த முறை மட்டும் மிக மிக படு வேகமாக, இந்த மாதிரி வேகம் இதுவரைக்கும் அவன் பண்ணல, எப்பவுமே 5-6 மாதம் எடுத்திருக்கான். ஆனால் இந்த முறை மிக மிக வேகமாக 25% தன்னுடைய லோன்ல இருந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இதே மாதிரி லாபம் செய்யக்கூடிய பங்குகள் ஆனால் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் ராக்கெட் மாதிரி மேலே போகுமா அப்படின்னு எல்லாரும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டிமார்ட் மாதிரியே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஒரே நாளில் இழுத்து பூட்டப்படுகின்ற கம்பெனியா கிடையாது. அவனும் லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். இவனை இதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு நாளாவது மேலே போவானா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவன்லாம் மேலே போகிற மாதிரி இருந்தால் கீழேருந்து ஆல்மோஸ்ட் 30% ஏற வேண்டியதாக இருக்குது. 1 லட்சத்திலிருந்து 1,30,000 பணம் மாறினாதான் இந்த பங்கினுடைய விலை தன்னுடைய பழைய ஹையை போய் தொட்டு பார்க்கும். ஸோ எத்தனையோ பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வரிசையாக கும்பா பாட்டு பாடக்கூடிய கம்பெனிகளில் பணத்தை போடுறதுக்கு ஏதாவது லாபம் செய்யக்கூடிய பங்குகளை பணத்தை போட்டு அவன் டக்குன்னு மேல் நோக்கி வந்தால் சந்தோஷமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த விப்ரோ அப்படின்ற பங்கு, இதுவும் ஒவ்வொரு குவார்ட்டருக்கு லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். அவனு தன்னுடைய பழைய ஹை 300 போய் தொட்டாலும் சரி, 350 போய் தொட்டாலும் சரி, 30-40% மேலே ஏற வேண்டியது இருக்கு. ஸோ இவன் ஏறுவானா இல்லை, சில பேர் இன்னும் இருப்பாங்க, சீப்பான ரேட்டுக்கு வரட்டும், 340 ரூபாயிலிருந்து 197 வந்துருக்கு இல்லை, இன்னும் ஒரு 100 ரூபா 50 ரூபாய்க்கெல்லாம் வாங்கலாம் கூட சில பேர் உட்காந்துருப்பாங்க. அது எப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஒவ்வொரு 50 ரூபாய்க்கோ ஒவ்வொரு 20 ரூபாய்க்கோ பணம் போடக்கூடிய கெப்பாசிட்டியான ஆட்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, லோ ரேட்லையும் பணத்தை போட்டுட்டு இன்னுமே அது 150 ரூபா போகட்டும், 100 ரூபா போகட்டும், 50 ரூபா கூட போகட்டும், அதுக்கு நான் தனியாக பணம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா நண்பர்களே, மார்க்கெட்டில் எப்பெல்லாம் மிகப்பெரிய கிராஷ் வருதோ, அதாவது பயங்கரமாக இறங்கிடுச்சு, ஓவர் சோல்டு, சும்மா தேவையில்லாமல் பிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க பயத்தில் அப்படின்ற மாதிரி என்னைக்கு இப்படி தொங்கு போல மாதிரி கீழே விழுகுதோ, அப்போ நல்ல கம்பெனிகளாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்களா, டிமார்ட்லாம் மேலே ராக்கெட் மாதிரி விட்டான் 25% ஒரே மாதத்துக்குள்ள. அப்போ நல்ல பங்குகளாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ பையிங் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் பையர்ஸ் உள்ள வர்றாங்க. சரி ரொம்ப சீப்பாக கிடக்குது அப்படின்ட்டு, அல்லது ஷார்ட் கவரிங் மேலே விற்று விட்டானுங்க பார்த்தீங்களா, நைஸாக நல்ல ரேட்டுக்கு மேலே, அவங்களே கீழே வந்து வாங்கக்கூடிய ஷார்ட் கவரிங் நடக்குது. இல்லையா பார்கெயின் ஹண்டிங்னு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடையை காலி பண்ணுற 50% ஆஃபர்னு போட்டால் துணி எடுக்காமையாக இருப்பாங்க மக்கள். அப்படின்னா என்ன, அடிமாட்டு விலைக்கு போய் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த இடம் அப்போ 3 வித்தியாசமான மனம் கொண்ட பேர் உள்ளே வர்றாங்க மார்க்கெட்டுக்குள்ளே. விற்கிறது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பயத்தில் விற்கிறவன் தான் இருப்பான். என்னடா இது ரொம்ப தூரம் இறங்கிடுச்சு, இன்னும் இது கீழே போயிடுமோ அப்படின்னு பயத்தில் விற்கிறவன் ஒரே ஒரு கேட்டகிரி தான் அடிமாட்டு விளையாட்டில் விற்கிறவனாக இருப்பான். ஆனால் வாங்குறவங்க எல்லாருமே திறமைசாலிகளாக பணத்தை அதிகமாக வச்சுக்கிட்டு, பணம் சும்மா தானே கிடக்குது வாங்கி வைப்போம் அப்படின்னு எந்த விதமான பிக்கல் புடுங்கல் இல்லாதவன் தான் பணத்தை கொண்டு வந்து போடுவான். யோசிச்சு பாருங்க. அதனால தான் நண்பர்களே நான் சொல்கிறேன், எந்த இடத்துல வேணாலும் போய் தைரியமாக அடித்து பேசுவேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்துக்கு மேலே பணம் போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எவ்வளவு பணத்தை போட்டாலும் அண்டா சட்டிக்குள்ளே வாங்கி வச்சுக்கிற மாதிரி நம்ம மார்க்கெட்டில் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ சமீபத்தில் கூட மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. நீங்கள் என்ன ஷேர்ஸ் வாங்கி எந்த ஷேர்ஸை லாபத்தில் விற்றீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, ஒவ்வொரு குவார்ட்டர்களுக்கும் இன்னும் 10 வருஷம் கூட ஆகட்டுங்க. ட்ரம்ப்னுடைய பையனே வரட்டும், இல்லைன்னா ட்ரம்ப் மாதிரி 10 மடங்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரசிடென்ட் கூட வரட்டும், நான் அடித்து பேசுவேன். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு தனி பவர் இருக்குது. பார்க்குறியா ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி கூட நான் இந்த சீஸ்ஃபயர்னால மார்க்கெட், அந்த தகவல்னால மார்க்கெட் வந்திருந்தாலும் வரலினாலும், கண்டிப்பாக இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னுடைய அறிவிப்பு வரும்பொழுது தனிப்பட்ட முறையில் பல்வேறு பங்குகள் 10% ஏறுவதாக பல நேரங்களில் நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது வர்றது 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். ஸோ அந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பங்குகள், நல்ல நல்ல பங்குகள் இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி போகத்தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஒவ்வொரு லோன்லையும் பணம் போடக்கூடிய தைரியம் உள்ளவர்கள்,
ஏதாவது ஒரு ஷேர்ஸை வாங்கி விற்றுருப்பாங்க. அந்த வகையில் பணத்துக்கு மேலே பணம் போட்டு சமீபத்தினுடைய லோ ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டுக்கு விற்றுருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. அதை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் என்பது வரும். அதில் பாருங்க நண்பர்களே, இந்த அதானி குரூப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த அதானி போர்ட்ஸ் தான். அவன் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கெல்லாம் போயிருக்கான். இன்னும் நீங்கள் பல அதானி குரூப் பங்குகளை பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையினுடைய வீழ்ச்சியில் கீழே அப்படியே அவன் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு கிடப்பான். ஆனால் இந்த அதானி போர்ட்ஸ் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அவன் மேலே மேலே ஏறி ஏறி உச்சத்துக்கே போன ஒரு பங்கு தான் இந்த அதானி போர்ட்ஸ். இப்போ சமீபத்தில் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அதனால் குண்டா சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி ஒரே இடத்துக்குள்ள இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக இந்த ஒரு 6 மாதத்துலேயே ஒரு 4 ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டான். மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 15% பக்கம் ஏறுவது இறங்குவது ஏறுவது இறங்குவது ஏறுவதுன்ட்டு 3 தடவை 15 45%க்கு வேலையை பார்த்துட்டான் கடந்த 4 மாதத்தில். இப்போ சமீபத்தில் அவனுடைய ரெகுலராக வந்து விழுந்து கிடக்கக்கூடிய இந்த லோன்ல இருந்து இனி இவன் என்ன செய்வான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இத்தனை பர்சன்டேஜ் பிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு தடவை ஏறி இறங்கி விழுந்ததுக்கப்புறம் மறுபடி ஏறி இறங்கி விழுந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் போய் ஒரு என்ட்ரி தான் போய் அவன் சக்ஸஸ் பண்ணியிருப்பான். பார்க்குறக்கு என்னமோ 3 தடவை ஏறி இறங்கி இருக்கு, அப்போ 45% அப்படி கணக்கு கிடையாது. ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு முதல்ல ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். அதை வச்சு தான் அவன் 2வது என்ட்ரி போயிருந்தான்னா அவன் 15% தான் சம்பாரிச்சிருப்பான். அடுத்தது மறுபடி என்ட்ரி போய் மறுபடி 15% சம்பாரிச்சான்னா தான் ஆச்சு. மேலே போகிறக்கு போதோ கீழே போயிடுச்சுன்னா அப்புறம் சம்பாரிச்ச 15% கும்பா அப்படின்ற மாதிரி கொண்டிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றாங்க. நண்பர்களே, மார்க்கெட்டில் இன்றைக்கி நல்ல நியூஸ் மட்டும் இல்லை, கெட்ட செய்திகளும் இருக்க தான் செய்யுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு அவன் 20 ரூபா 67 பைசா 5% இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 1 இயர் லோ ப்ரைஸ் அப்படின்றதுலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா சமீபத்தில் செய்த சாதனை என்ன, அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அது நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு கிடையாது. தற்போது வரைக்கும் அவன் செய்யக்கூடிய அந்த 200 கோடி அப்படின்ற வருமானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய Q4 ரிசல்ட்டில் இனி இந்த பங்கு என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த பங்கு கோவிட் சமயத்தில் 2025 என்னவா இருந்தது, 2020 என்னவா இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 3 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். எனிவே பர்சன்டேஜ் பேசிஸ் தான். ஸோ கடைசியாக அது மேலே போனது கிட்டத்தட்ட 40 ரூபா வரைக்கும் போனவன் இப்போ 20 ரூபாயின்னு இருக்கான். இப்போ இந்த 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா திரும்பி போகிறான்னு வச்சுங்க, அது வந்து 100% அவன் ஏற வேண்டியது இருக்குது. அல்லது அதுவே இந்த 20 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்கு போனான்னா 50% என்பது இறங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் எது முதல்ல வரும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ 15ன்னு இருக்குது, ஸ்டாக் பிஇ 31ன்னு இருக்குது, அதை விட டபுள் இருக்குது. அதனால் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீ 40 ரூபா போகிறக்கு முன்னாடி 10 ரூபா நீ ஏன் வந்துட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பாவம் இந்த சென்னை பெட்ரோலியம் அப்படின்ற பங்கு இன்னைக்கு வந்து இறங்கி கிடக்கு. அதனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் சந்தோஷமான செய்திகள் மட்டும் இல்லை, ஒரு மனசுக்கு கஷ்டமான செய்திகளும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஐபிஓக்கள்லாம் எடுத்து பாருங்கள். சமீபத்தில் வந்த இந்த ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ அது கண்ட மேனிக்கு கீழே கிடக்குது. ஐபிஓ ப்ரைஸை விட இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் என்பது ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிரைனுடைய ஐபிஓ ப்ரைஸ் 465 ரூபாய்க்கு வந்தவன் இப்போ வந்து வெறும் 228 ரூபாய்க்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் பல பேருக்கு உதாரணமாக சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க ஒரே சந்தோஷமான செய்திகளை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன எல்லா பங்குகளும் 5% 10%லாம் ஏறி இருக்கு, அப்படிலாம் கிடையாது. முதலீடு செய்தவர்களுக்கு நஷ்டம் இருக்குது. அதனால் நேற்று மார்க்கெட்டுக்கு வந்தவங்க பணத்தை போட்டிருந்தா பெருசாக சம்பாரிச்சிருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி இருக்கும். நேற்று யார் பணத்தை போட்டா, இறங்குறப்ப எங்ககிட்ட பணமே இல்லை. நண்பர்களே, வேறு என்ன முக்கிய தகவல்கள் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q4 ரிசல்ட்டில் இந்த ஆட்டோ துறையில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அதிகமாக எந்திரிச்சு மேலே வரல. ஒரு உதாரணத்துக்கு ஒலெக்ட்ரா பாருங்கள், டாடா மோட்டர்ஸ்னுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த ஓலா எலக்ட்ரிக் பாருங்கள். அது மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் இருந்தவன் அந்த ஹீரோ ஹோண்டானுடைய ஒரு கம்பெனி தான் நல்லா மேல் நோக்கி உச்சத்தில் இருந்தால், மற்றவங்க எல்லாமே கீழே தான் கிடக்குறாங்க. ஆனால் இப்போ இந்த க்ரூட் ஆயிலினுடைய சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்த உடனே
எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய சேல்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த Q4 ரிசல்ட்டில் எந்தெந்த செக்டர்களில் செய்தி இருக்குன்னா, இந்த ஆயில் அண்ட் கேஸு, பேங்க்கு, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம்னுடைய பங்குகள் பெரிய அளவில் வால்டிலிட்டி கொண்டு வருமா அப்படி, அல்லது மிகவும் மோசமான சரிவை கொண்டு வருமா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு செய்தி உள்ள துறைகள் என்பது இதுதான். இன்னும் வேறு சில முக்கியமான துறைகளில் செய்தி இருக்குது. பட் நேரடியாக ஆயில் அண்ட் எனர்ஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பங்குகளில் என்ன மாற்றம் வரும், மோசமான சரிவா இல்லது இன்பமான உயர்வா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த GE ஷிப்பிங், அடடா இந்த மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது துக்கம் வருங்களா நண்பர்களே. அதாவது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் வந்து லட்சமாக பல பங்குகளை வாங்கி அது மறுபடியும் வாங்கின விலை வரைக்கும் வச்சிருந்து நஷ்டம் இல்லாமல் விற்கிறவங்களாம் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அது 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி. ஆனால் கீழே ஆவரேஜ் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் பெனிஃபிட் தான். பட் யாருக்கு தெரியும் ஏறுதா இல்லையா அப்படின்ட்டு. GE ஷிப்பிங் என்பது 1400 ரூபாயிலிருந்து வெறும் 700 ரூபாய்க்கு போயிட்டான். எப்போ? போன வருஷம் 2025, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2025 700 பக்கத்தில் போயிட்டு இன்னைக்கு தேதியில் 1463 ரூபா அப்படியே பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். பாருங்க என்ன வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கரூர் வைஸ்யா பேங்க் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் திடீர்னு ஒரு சரிவடைந்த பங்கு தான். ஆனால் அது இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற செய்தியில் இந்த கரூர் வைஸ்யா அப்படின்ற ஷேரு வருது ரீசெண்டாக. அதே மாதிரி நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான பங்குகள் போன வருஷத்தில் என்ன இருந்தது? அடிமாட்டு விலையில் இருந்ததா அல்லது போன வருஷமே உச்சத்தில் இருந்ததா, என்ன விலையில் இருந்தது அப்படின்னு சில முக்கியமான பங்குகள் பார்க்கும்போது இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு. பொதுவாக பேங்க்குகள் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஆரம்பிச்சுன்னே ஓவராக ஆடுவான். எத்தனையோ செக்டர்களை நானும் பார்த்துருக்கேன் பல வருஷமாக. அதிகமாக ஆட்டம் போடுற செக்டர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய, ஏன்னா பேங்க்கில் ஏகப்பட்ட பங்குகள் இருக்கே. ஸோ போன வருஷம் ஒரு வருடத்திற்கு முன்னாடி இந்த பங்கு இதே மார்ச் மாதத்தில் என்னவா இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 88 ரூபாய்க்கு இருந்தது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, 100 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய பங்குகள் என்ன அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் 100 ரூபாயை வந்து தொடுமா? அட இது உலக வழக்கம் தானுங்க. 50 ரூபாய்க்கு கீழே ஏதாவது ஒரு பங்கு 30 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அப்போ அது 50 ரூபாயை வந்து தொடுமா? யாரும் கீழே போய் தொடுறதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதே இதுக்கு கும்பா குட்டியை பற்றி நினைக்கிறது. 30 ரூபாய்க்கு எடுக்கிற பங்கு 0 போனால் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் ரிஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட்டில். அதனுடைய ரிட்டர்ன், எடுக்கிற ரிஸ்க்கு ரிட்டர்ன் என்பது மேலே அண்ணாந்து தான் பார்ப்பாங்க. 25 ரூபாய்க்கு இருக்கிற பங்கு 50 ரூபா வருமா? 100 ரூபாய்க்கு கீழே ஒரு 70-80 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிறது 100ஐ வந்து தொடுமா? ஒரு 650 ட்ரேட் ஆகக்கூடிய பங்கு ஒரு 1000 வந்து தொடுமா? இப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் 80 கீழே இருக்கிறவன் 100 ரூபாய் வந்து தொடுவானா அப்படின்னு நிறைய பேர் பாட்டுருந்துருப்பாங்க. அவன் என்னடான்னா ஒரே மாதத்துக்குள்ளே வந்து 80 ரூபா ரேஞ்சிலேருந்து 110 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனுடைய வாழ்க்கையில் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே போகவே இல்லை. 100 ரூபாய்க்கு கீழே போகவே இல்லை. மறுபடியும் தொடர்ந்து மேலேயே இருக்கிறவன் 115லேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். இனி வந்து வேற வழி இல்லை. இனி நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இனி 115க்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் 150க்கு இது வருவானா அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இல்லை அவன் 100 ரூபாய்க்கு கீழே போகட்டும், அதுக்கப்புறம் அவன் திருப்பி 100 ரூபாய் வந்து தொடட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆக மொத்தம் இந்த பங்கு போன வருஷத்தில் இதே சமயத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயில் இருந்தால் இப்போ 115 ரூபாயில் இருக்கான். இப்போ தான் ஒரு கதாநாயகன் உள்ளே வர்றான். இந்த SGS சிர்மா அப்படின்ற பங்கு போன வருஷத்தில் இந்த இடத்துல இதே நேரத்தில் இருந்தான்னா வெறும் 400 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு 800 ரூபா, ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். அதில் பாருங்க, இந்த பங்கு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கு. இதே செக்டரில் இருக்கக்கூடிய டிக்சன்லாம் கும்பா பாட்டு பாடி கீழே படுத்து கிடக்கிறான். ஆனால் இவனுக்கு ஒரு லக் அடிச்சிருக்கு. இவன் இருக்கிறதுலே ஒரு வருஷத்தினுடைய உச்சத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்ட மேனிக்கு இருக்கான். ஆனால் இந்த டிக்சன் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அது இருக்கக்கூடிய விலை என்பது ஒரு வருஷத்தினுடைய லோவில் இருக்கு. கெய்ன்ஸ் டெக்னாலஜி அவனும் இதே செக்டரை சார்ந்த பங்கு தான், அவனுக்கு கீழே இருக்கான். ஆனால் இந்த பங்குக்கு ஒரு லக்கு. அதே மாதிரி நண்பர்களே, இந்த ஏஐஏ இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு பங்குக்கு அதுவுமே போன வருஷம் கணக்கில் பார்க்கும் பொழுது 3000 ரேஞ்சில் இருந்தவன் 4200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டான். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, போன வருஷத்தினுடைய விலையிலிருந்து கொஞ்சமாக ஏறின சில பங்குகள் இருக்குது. போன வருஷத்து லோன்லேருந்து பணத்தை டபுள் பண்ணி விட்ட பங்குகள் இருக்குது.
போன வருஷத்துலேருந்து பெருசாக ஏறி மறுபடி கீழே இறங்கிய பங்குகள் இருக்குது. இத்தனை பங்குகள் வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் இன்னைக்கு தேதியில் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக போன வருஷத்தை எடுத்து இப்போ கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற பங்குகள் நம்ம கையில் இருந்தால் அது துரதிருஷ்டவசம்தான். அப்போ நம்மளுடைய பங்கு போர்ட்ஃபோலியோ ஒரு கும்பாசாமி போர்ட்ஃபோலியோவாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்க நண்பர்களே, நான் வந்து இந்த விஷயத்தில் ஆணித்தரமாக இருக்கேன். மார்க்கெட் என்பது இறங்கி ஏறி என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் பணம் போடக்கூடிய கெப்பாசிட்டி, ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் ஷேர்ஸை வாங்கி விற்றவங்களுடைய வருமானம் தான் கடைசியில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு தாக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு பலம் இருந்தால் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. நன்றி, வணக்கம்.